ஹே காய்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வெஜ் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பீன்ஸ், கேரட், சில்லி அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரைஸ் கூட ஒரு 70% குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பன்னீரை தனியாக ஒரு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு சில்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் சேர்த்து உள்ள நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நமக்கு பன்னீர் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகியாச்சு. அதில் கொஞ்சம் நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பன்னீரை எடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க காய்கறி மிக்சரோடு சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா பரட்டி ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற 70% வேக வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸ் அதையும் நம்ம இந்த மிக்சரோட உள்ளே சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பட் ரொம்பவே ஜென்டலாக பண்ணணும். பிகாஸ் ரைஸ் உடஞ்சி போயிடும். இதோட தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சாதம் ரைஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம் நம்ம சால்ட் சேர்த்துருவோம். பட் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு ஃபைனலி கொஞ்சம் மல்லி இலையை மேலே அப்படியே தூவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இப்போ பாருங்கள், நான் இது என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். வெஜ் ரைஸ் வித் பன்னீர், பப்பாயா அண்ட் எக் ஃப்ரை. அப்புறம் தான் நம்மளோட லஞ்ச் ரெடி. டாடா, பாய்.